கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டுல ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. தங்கம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது உங்களுக்கு மேலதிகாரிக்கும் வந்து போகும். அதே நேரம் வேலையிலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசி மேல விழுவுறதுனால நீங்க செய்கிற எல்லா செயல்களையும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்பது நிச்சயம் உறுதி. சனியானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு பயப்படுவாங்க. அதே நேரம் சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட வந்து உஷாரா இருக்கணும். இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனியானவர் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் நீங்க உங்களுடைய எதிரிகளிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் பாதங்கள்ல பாத்தீங்கன்னா அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியிடங்களுக்கு இரவு நேரங்களில் செல்லும்போது கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா வக்ரமான காலத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்க்கிற சமயத்துல உங்களுக்கு தீராத வியாதிகளால அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. ஆகையால் ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள். ஆனால் ராகுனுடைய பார்வை 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால காதலிக்கிற துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் காதல்ல வந்து சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து பெரிதான பாதிப்புகள் என்பது உங்களுக்கு கிடையாது. தொழில்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசார குருவானது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவி பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியா நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் வந்து உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு நிச்சயம் உறுதி. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும். இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதி. அதே நேரம் பாத்தீங்கன்னா வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளோ அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கோ பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ரமாகிறார். அந்த சமயத்துல அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அந்த சமயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அந்த அதிசார குரு வக்ரமான சமயத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளிலிருந்து நீங்க விலகி நிக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து அவர்களுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நீங்க அவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போகாம ஒதுங்கி நிற்கணும்.
இருப்பது நல்லது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற தொழில்ல கவனமா இருக்கணும். அதே நேரம் தொழில்ல பாத்தீங்கன்னா, புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த 10ஆம் இடத்துக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில நிச்சயம் ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும். புதிய வேலை கிடைப்பதோ அல்லது இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா, பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.